ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீவித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்ரீவித்யா சேனல் நேயர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இந்த விஷயம் சந்திர தரிசனத்தை பற்றி ஸ்ரீவித்யா சேனலில் வீடியோ வெளியிட்டீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த சந்திர தரிசனத்தை நம்முடைய சேனலில் வெளியிடுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் சந்திர தரிசனம் எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4/9/2024 புதன்கிழமை அன்று சந்திர தரிசனம் வர்றது. எப்பயுமே அமாவாசை முடிந்து 3வது நாளே சந்திர தரிசனம். அந்த வகையில் சந்திர தரிசனம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புதன்கிழமை அன்று இந்த சந்திர தரிசனம் வர்றது ரொம்ப விசேஷமானது. சந்திர தரிசனத்தன்று மாலை வரக்கூடிய அந்த சந்திரனை, அதாவது 5-6 மணிக்குள்ள அந்த சந்திரன் வானத்தில் தெரியும். அந்த சந்திரனை நாம் தரிசித்தோம் அப்படின்னா மன ரீதியாக இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், மனக்கோபங்கள், மனதில் இருக்கக்கூடிய தடைகள், நமக்கு என்னென்ன மாதிரிலாம் மனக்குழப்பங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கும். ஏன்னா சந்திரனே மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த பிறை சந்திரன் ரொம்ப சுத்தமானது, ரொம்ப தெளிவான ஒரு பிறையாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்கள் திருவிளையாடல் புராணத்தில் கூட பார்த்தீங்கன்னா சபரி என்ற ஒரு பாட்டி, அதாவது பிட்டுக்கு மண் சுமக்க சிவன் வருவார். அவங்க ஏன் வந்தார் அப்படின்னா, அவங்க சிவன் கோயிலில் போய் கும்பிடாம இந்த பிறை நிலவையே சிவனாக வணங்கியிருப்பாங்க. ஒவ்வொரு அந்த பிறை வரும்போதும் அந்த பிறையை பார்த்து சிவனாக அவங்க வணங்கியிருப்பாங்க. ஏன்னா சிவன் பிறை சூடியிருக்கார் இல்லையா, இந்த வானத்தில் தெரியக்கூடிய அந்த பிறையே சிவனாக நினச்சி வணங்கியிருப்பாங்க. அதனால தான் சிவபெருமானே அவங்களுக்கு பிட்டுக்காக மண் சுமந்தார் அப்படின்னு அந்த புராணம் வரும். அவ்வளோ சிறப்பு கொண்டது இந்த சந்திர தரிசனம். அதே போல் சந்திர தரிசனம் செய்கிறவங்களுக்கு நவக்கிரகங்களால் வரக்கூடிய கோளாறுகள் விலகும். சந்திரனால் வரக்கூடிய கோளாறுகள், குறிப்பாக மாத்ருன்னு சொல்லக்கூடிய மன சம்பந்தமான மன ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ திருமண தடையாக இருக்குன்னா மனக்குழப்பம் இருக்கும். இப்போ வீடு கட்டலாம் நினைக்கும் தடையாக இருக்குன்னா மனக்குழப்பம் இருக்கும். அதே பேர் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அது ஒரு மனக்குழப்பம் இருக்கும். இப்படி மனக்குழப்பங்கள் இருந்தால் அவங்க அந்த சந்திர தரிசனம் செஞ்சாங்கன்னா அந்த மனக்குழப்பங்கள் நீங்கும், சந்திர பகவானுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் கண்டிப்பாக சந்திர தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். சந்திர தரிசனம் பண்ணும்போது நம் மனதில் என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ, மனதில் என்ன சங்கல்பம் பண்ணுறோமோ, என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்கும். அதனால் மறக்காமல் சந்திர தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, நல்லா இருக்கு எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். நன்றி.